hope you all doing well. இன்னைக்கு வீடியோவில் என்ன ஷேர் பண்ணுறேன்னா எங்களோட சாட்டர்டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். லன்ச் டு டின்னர் ரொட்டீன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் சாப்பிட்டோம். அப்புறமா லைப்ரரி போயிட்டு புக்கு ரிட்டன் பண்ண வேண்டியிருந்தது. அதை ரிட்டன் பண்ணிவிட்டு தான் லன்ச்சு சமைக்க ஆரம்பித்தேன். லஞ்சுக்கு மோர் குழம்பு வைக்க போகிறேன். அப்புறமா இந்த கேரளா அரிசி இருக்கும்ல, மட்டை ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் அது காலையிலே ஊற வச்சுட்டேன் ரெண்டுத்துக்குமே. அப்புறமா பசங்க மோர் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் லெமன் ரைஸும் கூடவே எக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறமா மோர் குழம்பு வைக்கலான் இருக்கேன். லெமன் ரைஸ் தாளிக்கும்போது எக்ஸ்ட்ராவாக உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். இன்றைக்கி மல்லாட்டை பருப்பு வீட்டில் முடிஞ்சிடுச்சு. அதனால் இது ரெண்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மோர் குழம்பு இன்றைக்கி கத்திரிக்காயும் zucchiniயும் போட்டு வைக்க போகிறேன். இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக மோர் குழம்புல சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதான் பண்ண போகிறேன். ஹஷு ஸ்கூல் போகிற நேரம் தவிர வீட்டில் இருக்கிற நேரம் ஃபுல்லாக என் கூடயே தான் இருப்பான். நான் எங்கே இருக்கனோ அங்கே தான் இருப்பான். நான் எது பண்ணாலும் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிவிட்டு என் கூட ஹெல்ப் பண்ணுவான். ரித்தி கேட்டால் பண்ணுவான், கேட்கலன்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான். ஆனால் ஹஷு அப்படி இல்லை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனால் பண்ண முடியும்னா அதை எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு தெரியும் சில வேலையெல்லாம் அவனால் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்லாம் என்கிட்ட வரமாட்டான். லெமன் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு எக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு மோர் குழம்பும் பாவக்காய் ஃப்ரையும் பண்ண போகிறேன். மோர் குழம்புக்கு ஃபஸ்ட்டு zucchiniயை தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அப்புறமா இந்த சைடு பாவக்காய் சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு வைடான பேனில் அப்படியே ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சேன்னா சீக்கிரமாக வெந்துடும். அழகாக திருப்பி போட்டேன்னா மொறுன்னு சிப்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்க இது நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் நான் பாவக்காவை இப்படி தான் பண்ணுவேன். அப்புறம் மோர் குழம்பு அரைக்கிறதுக்கு காலையிலே துவரம்பருப்பும் இட்லி அரிசியும் ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருந்தேன். அது கூடவே தேங்காய், ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு அரைச்சிட்டு நம்ம zucchini வேக வச்சுருந்தோம்ல, அது வெந்ததுக்கப்புறமா அதில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ சைடில் பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் அப்படியே தான் இருக்குது பாருங்கள். பாவக்காய் எண்ணெய் இழுக்காது. அதனால் ஊற்றுற எண்ணெய் நெக்ஸ்ட்டு பேட்சு ஃப்ரை பண்ணுற வரைக்குமே இருக்கும். இந்த பாவக்காய் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க பாவக்காயும் இதே எண்ணெயிலே ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அரைச்சல அதை இப்போ zucchini வெந்துடுச்சு. அதில் ஊற்றிட்டு இந்த மிக்சிலேயே நம்ம தேவையான அளவுக்கு யோகர்ட் போட்டு அதையும் மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம பச்சையாக துவரம்பருப்புலாம் போட்டிருக்கோம்ல, இஞ்சி, மிளகா இந்த வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். தயிரும் நான் இப்போவே ஊற்றிடுவேன். அது ரெண்டுமே சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா தாளித்து விட்டுக்கலாம். இப்போயே உப்புலாம் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த சைடு பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் எடுத்து வச்சுட்டு இதில் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. லைட்டாக காரத்துக்கு மட்டும் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இந்த சிப்ஸு. பசங்க கேட்டால் கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த மொறுன்னு இருக்கிறது மட்டும் நல்லா எடுத்து சாப்பிட்டாங்க. மிச்சதெல்லாம் எனக்கு வச்சுருக்காங்க. நான் அது அப்புறமா சாப்பிட்டுப்பேன். அரைச்சி ஊற்றின துவரம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக தாளித்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வதக்கி வச்சுருந்தல கத்திரிக்காய், அதுவும் இதில் போட்டுட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அப்புறம் காஞ்ச மிளகா இது ரெண்டுமே தாளித்து அதில் கொட்டிட்டேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன்.
அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு. இந்த மோர் குழம்புக்கு வந்து இந்த கேரளா அரிசி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த மட்டை ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் காலையிலே நல்லா ஊற வச்சுட்டேன். சுடு தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறினேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். சோறு வடிக்க ஒலை நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் இதை அரிசியை போட்டுட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தில் கழுவி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி காலையில் கழுவி வச்ச பாத்திரத்தில் எடுத்து அங்கங்கே வச்சுட்டு இப்போ சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை கழுவி எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா சோறு நல்லா வெந்துடுச்சு. அதை எடுத்து வடிச்சிட்டு ஒரு பேனில் மாற்றி வச்சுக்கலாம். பேனில் மாற்றி சூடாகவே அதை மூடி வச்சுட்டா தான் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இந்த அரிசி வந்து என்ன சொல்கிறது, ஒரு சாஃப்ட் பால் மாதிரி இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு. நம்ம போபா ட்ரிங்க்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு சாஃப்டாக ஒரு பால் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும். எடுத்து ஒரு ரைஸ் இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா பால் மாதிரி ஸ்க்ரிஷியாக அமுங்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மோர் குழம்பு, அப்புறம் காரக்குழம்பு, இதெல்லாம் கீரை இதெல்லாம் சாப்பிட்டா இந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கிற அன்றைக்கி எப்போயாச்சும் இந்த மட்டை ரைஸ் வடித்து சாப்பிடுவோம். சோறு வடித்ததுக்கப்புறமா கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன். இந்த கேஸ்டன் பேன் இருக்குல்ல, அது கழுவிட்டு கையோடவே அடுப்பு மேலே வச்சு நல்லா ஈரம் போக காய வச்சுட்டா தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா வீட்டில் மிளகாத்தூள் முடிஞ்சிருச்சு. அந்த பாட்டில் அப்புறம் நல்லெண்ணெய் பாட்டில் இருந்துச்சு, அதுவும் முடிஞ்சிருச்சு. ஸோ ரெண்டுமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு திங்ஸும் முடிய நம்ம வாஷ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். மொத்தமாக ஒரே நாளில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு கழுவினோன்னா கஷ்டம்தான். ஸோ ஒரு திங்ஸும் முடிய அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அதை ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், க்ளீனாக இருக்குது பாட்டில் அப்படின்னு. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். Ashu, kuda Ashu, kudappa. Edu, apana?
கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹர்ஷு எனக்கு ஹெல்ப் பண்ணால் அதுக்கப்புறமா 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி கிண்டுற சாதம்லாம் அவங்களே சாப்பிடுவாங்க. தோசை, சப்பாத்தி, லெமன் ரைஸ், அப்புறம் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா அவங்களே சாப்பிடுவாங்க. ஆனால் குழம்பு ஊற்றி கொடுத்தோன்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் நான் ஊட்டி விடுவேன். இப்படி கொடுத்தேன்னா அவங்க சாப்பிடுவாங்க. லெமன் ரைஸ் வந்து 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். கூட எக்கும் வச்சு கொடுத்தேன், நல்லா சாப்பிட்டாங்க. அன்னைக்கு வெதர் வந்து இப்படி தான் இருந்தது, நல்ல காற்று, நடுவில் மழையும் பெஞ்சுது. எப்பயுமே இந்த டைமில் நல்லா வெயில் அடிக்கும். நாங்கள் எப்பயுமே கார்டன்லேயே தான் இருப்போம், சாப்பிட்றது கூட கார்டன்லேயே தான் பண்ணுவோம். இப்போ என்னடானா ஃபுல் மழை காற்று, அதனால் கார்டன் பக்கம் போகிறதே இல்லை. எப்போயாச்சும் வெயில் அடிக்கும்போது மட்டும் போகிறோம். ஹஸ்பண்ட் இந்த காற்று மழையிலையும் கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. அதனால் அவங்க வந்து விளையாட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. ஸோ நானும் பசங்களை மட்டும் சாப்பிட்டோம். நல்ல சாப்பாடு இன்றைக்கி. இந்த ரைஸ்க்கும் மோர் குழம்பு, பாவக்காய் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஊருக்கெலாம் கால் பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மொபைல் நோண்டிட்டு இருந்தேன். இந்த பாத்திரம்லாம் எடுத்து வைக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. 2 சிஸ்டர் வந்து இது என்ன பிராண்ட் பேன் சொல்லிட்டு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸ்வான் பிராண்டோட 5 பீஸ் சாஸ்பேன் செட் இது. ஒரு ஃப்ரையிங் பேன், அப்புறம் 4 சாஸ்பேன் செட்டு, ஃப்ரையிங் பேன், அப்புறம் மில்க் பேன். இது 2த்துக்கு மட்டும் மூடி இல்லை, மித்த 3க்கும் மூடி இருக்குது. நாங்கள் லண்டனில் 2 இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா 2016 அவுட் ஆஃப் லண்டனுக்கு மூவ் பண்ணோம். லண்டனில் இருந்த வரைக்கும் ரூம் ஷேரிங், கிச்சன்லாம் ஷேரிங் தான். ஸோ என்கிட்ட ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த 1-2 நான்ஸ்டிக் இருந்துச்சு, அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2016 அவுட் ஆஃப் லண்டன் மூவ் பண்ணதுக்கப்புறமா தனி வீடு. ஸோ நம்மள் தான் கிச்சன், ஸோ நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு சாஸ்பேன் செட்டு வாங்கினேன். நான்ஸ்டிக்லாம் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் வந்துச்சு, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் யூகே வந்து வாங்கினது இந்த ஸ்வானோட சாஸ்பேன் செட்டு. இது வரைக்கும் நல்லாயிருக்கு. நியர்லி 7 இயர்ஸ் ஆகிடுச்சு, இது வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் இதில் தான் சமைக்கிறேன். நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இருக்க இந்த கார்னரில் வச்சுருக்க திங்ஸ்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அந்த யுட்டென்சில் ஹோல்டர், அப்புறம் இந்த ட்ரே, இதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த யுட்டென்சில் ஹோல்டர் வந்து நம்ம என்ன தான் டெய்லி துடைச்சாலும் அதில் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்குது. ஸோ அதை நல்லா சோப் போட்டு ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கவுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணிலாம் வடிட்டோம். இந்த கார்னரையும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ட்ரேலையும் ஃப்ரெஷ்ஷான கிச்சன் டவல் போட்டு எல்லாமே செட் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த புதினா ஸ்டெம்ஸ்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி போட்டு வச்சு வளர்த்தது தான் இந்த புதினா. முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ரூட்ஸ் வந்ததுக்கப்புறமா எடுத்து மண்ணில் நட்டு வச்சுருந்தேன். நல்லா வளர்ந்துருக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணதுக்கப்புறமா அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இதை க்ளீன் பண்ண கையோட டின்னர் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு வந்து மஷ்ரூம் ஸ்டஃப்டு இட்லியும் தக்காளி சட்னியும் தான் பண்ண போகிறேன். இதுக்கு நடுவில் ஹர்ஷு வந்து பிஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறான், அவங்க டேடி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு. அங்கே அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் அதுக்குள்ளே டின்னர் ரெடி பண்ணல வந்துட்டேன்.
மஷ்ரூம் அண்ட் சட்னி ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இது ரெண்டுமே வதக்கிக்கலாம். 2 பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சட்னிக்கு தேவையான மிளகாயை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சைடு இந்த மஷ்ரூம் பண்ணுறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு அதுவும் போட்டு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 2 வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டேன். மஷ்ரூம் தொக்குக்கு தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறமா எல்லா மசாலாவும் போட்டுட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாமே போட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதக்கிட்டு அப்புறமா மஷ்ரூமும் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிட்டேன். மஷ்ரூமில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அதிலேருந்து வர தண்ணியே போதும். அதிலே நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இறக்கி வச்சிட்டேன். இந்த சைடு சட்னிக்கு வதக்குனதும் ஆறிடுச்சு, அதுவும் சட்னி அரைச்சிட்டு அதையும் தாளித்து விட்டுட்டேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இட்லி ஊற்றி வச்சுட்டா சாப்பிட்டுடலாம். இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் தண்ணி ஊற்றி அலசிட்டு டைரெக்டாக இட்லி மாவு ஊற்றிடுவேன் நான். எண்ணெய் தடவைனா வரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே ஜஸ்ட்டு தண்ணியில் அலசிட்டு அந்த ஈரத்தோடவே மாவு ஊற்றினா இட்லி நல்லா ஒட்டாமல் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் எண்ணெய் தடவை வைக்கிறது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அப்படியே காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதுவே எண்ணெய் தடவாமல் இந்த மாதிரி ஜஸ்ட்டு தண்ணியில் மட்டும் அலசிட்டு வச்சேன்னா இட்லி எவ்வளோ நேரம் இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இட்லி மாவு கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே நம்ம மஷ்ரூம் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வச்சுட்டு அகெயின் அது மேலே இட்லி மாவு ஊற்றிட்டு இதை வேக வச்சு எடுத்தோன்னா மஷ்ரூம் ஸ்டஃப்டு இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இட்லி வேகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். வெந்ததுக்கப்புறமா தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோன்னா இட்லி ஒட்டாமல் வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், எண்ணெய் தடவாமல் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிலாம் எடுத்துகிட்டு நானும் பசங்களும் சாப்பிட்டோம். பசங்களுக்கு நானே ஊட்டி விட்டேன். பசங்க டிவியில் சின்ன சின்ன சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்க ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.